ஆண்களுக்கு இது செய்தி. நீங்கள் வீட்டம்மாவுக்கு 50-60 பவுன் நகை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. கட்டுக்கட்டா பேங்க் பேலன்ஸ் வச்சு பிரயோஜனம் இல்லை. ₹1,00,000 பட்டு சேலை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பெருசா 5 மாடி அடுக்கு வீடு கட்டி ராணி இல்லம்னு வீட்டம்மா பேரை வச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்பெல்லாம் அவங்க முகத்துல மனசுக்குள்ள சந்தோஷம் வருமானா கிடையாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காதலை அவர்களுக்கு எப்போதும் வெளிப்படுத்தும் வண்ணமாக நடந்து கொண்டால், இத்தனை சொத்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க தூங்கும் போது அந்த முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. வீட்டுக்காரர் சரியில்லைன்னா ஒரு பொம்பளையும் நிம்மதியா தூங்க முடியாது. உண்மைதானேம்மா? இதுக்கு கைத்தட்டணுமே. என் வீட்டையெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது சரியில்லாத வீட்டுக்காரங்களுக்கு தானே. நமக்கு என்ன வந்துச்சு? வீட்டுக்காரர் மன நிம்மதியா பார்த்துக்கலைன்னா பெண்ணால நிம்மதியா தூங்க முடியாது. வேற என்ன பெருசா அவளுக்கு வேணும்? வேற என்ன பெருசா வேணும்? இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்பி போன ஒருவன் எப்போதும் நமக்காக இருக்கிறான் என்கின்ற அந்த பற்றுக்கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க வேணும். ஆண்டாள் நாச்சியார் சொன்னா பாருங்க, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டாளுக்கு பெரிய தைரியம். இந்த பிறவி என்னடி, நான் இனி 7 பிறவி எடுத்தாலும் எனக்கு பற்றுக்கோடாக நாராயணன் இருக்கிறான் என்கின்ற நிம்மதி அவ முகத்துல அந்த தேஜஸ கொடுத்துச்சு. மண்டோதரிக்கு அங்க பெரிய ராஜ்யம் இருக்கு, அரண்மனை இருக்கு, நகநட்டு இருக்கு, பட்டாடை இருக்கு, ஏவல் செய்ய நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவள் முகத்திலே அமைதி இல்லை. ஏன் என்று கேட்டால், கணவனுடைய அன்பு அவளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த தவிப்பு இருக்கும் எல்லா பெண்களும் தூக்கத்தில் புலம்புவார்கள். புலம்புறா பாருங்க. மலர் கரும் கூன் கரும் குழல் சோர்ந்து வாய் வெறிச்சில, வாய் வெறிச்சில அப்படின்னு சொன்னா அப்படியே சோர்ந்து படுத்திருக்கா, முகம் வாடி இருக்கு, வாய் எதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. மாற்றங்கள் பரகின்றாள் என்று கம்பன் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா மாத்தி மாத்தி எதையோ பேசுறா இல்லையா, அது பார்த்த உடனே அப்ப அனுமன் நினைக்கிறாரா, இவ சீதை இல்ல. அடுத்ததாக மண்டோதரியை நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய முக்கியமான இன்னொரு இடம் எது தெரியுமா? கடைசி நாள் பெத்த பிள்ளை இந்திரஜித்தன் மாண்டு கிடக்காங்க. எந்த தாய்க்கும் எந்த தந்தைக்கும் வரக்கூடாத கொடுமை. ஆஜானு பாகுவான வளர்ந்த பிள்ளை, காளை மாதிரி பிள்ளை, இந்திரனை ஜெயித்தவன், அப்பேற்பட்ட பிள்ளை மாண்டு கிடக்கான் போர்க்களத்துல. அந்த பிள்ளையுடைய பூத உடலை பார்க்கிற கொடுமையிலும் கொடுமை அந்த தாய்க்கு வந்தது. போய் அப்படியே அடியற்ற மரமாக விழுந்து பிள்ளை மார்பிள சாஞ்சு அப்படியே அழுவுறாவ. உன்னைய நான் எப்படி, நீ கையை நீட்டினா உங்க அப்பா சந்திரனை கூட்டிட்டு வருவாருடா, நீ கையை நீட்டினா உங்க அப்பா நவகிரகங்களை எல்லாம் கொண்டாந்து நிறுத்தினாரேடா, இப்ப நீட்டுறதுக்கு உன் கையவே காணுமேடா தங்கமே, எங்கடா போச்சு உன் கையி? கொண்டு போயிட்டான்ல லட்சுமணன். அதை விட கொடுமை, இந்திரஜித்தன் உடம்புல கழுத்து இல்லை. உன் முகத்தை எத்தனை தடவை நான் இப்படி வழிச்சு திருஷ்டி சுத்தி இருப்பேன். ஆசையா இந்த முகத்துக்கு எத்தனை தடவை நான் முகப்பூச்சு பண்ணியிருப்பேன். ஆசையா அந்த முகத்துல சிரிப்பு வர்றதுக்கு எவ்வளவு விளையாட்டு காட்டி இருப்பேன். உன் முகத்துல சந்தோஷம் வர்றதுக்காக நான் எத்தனை பாடுபட்டிருப்பேன், எவ்வளவு தூரம் உனக்கு ஆசையா வளர்த்திருப்பேன். எல்லாம் பண்ணினா அந்த முகத்தையே இப்ப காணுமே. உடம்புக்கு மேல அந்த ஆசையாக இருக்கிற முகத்தை தாங்கி இருக்கிற கழுத்தே இல்லையே. இந்த கழுத்தில்லா உடம்ப பார்க்கவா உன்னைய பெத்து தாலாட்டி வளர்த்தேன்னு வாயிலை வைத்தலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க மண்டோதரி. அப்ப சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? நெருப்புக்கு முன்னால வச்ச பஞ்சு மாதிரி அரக்கர் குலத்தினுடைய அத்தனை சிறப்பும் போச்சு. நீ ஒரு மூலையில இருக்கணும், உன் எல்லைக்குள்ள இருந்திருந்தா இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல ராவணன் ஆட்சி பண்ணியிருப்பான். ஆனால் சிவனை நிறுத்திய மனதிலே சீதையை நிறுத்தியதால் அவன் மட்டுமல்ல, அவன் குலமே நிர்மூலமாகியது. நெருப்புக்கு முன்னால வச்ச பஞ்சு மாதிரி அரக்கர் குலம் இப்படி பொசுங்கி போச்சே. ஏண்டா இந்த மாதர்கள் யாரு? மனிதர்கள் வந்து இதை அழிக்கணும்னு தலையில எழுதி இருக்கா அப்படின்ட்டு அப்ப சொல்றா பாருங்க, அப்பவே நான் பயந்தேனேடா. அந்த சீதை என்கின்ற அமுதால் செய்த நெஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகைய நாயின் என்றோ. பஞ்சு ஏறி உற்றது என்ன அரக்கர்தம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே மீண்டது இல்லை. ஒண்ணு கூட இல்லாம முடிஞ்சு போச்சு.
அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமிழ்தத்தால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று பிள்ளை முன்னால உட்கார்ந்து அப்படியே உயிர் போற அளவுக்கு அழுது புலம்புகிறாள் மண்டோதரி என்று சொன்னால், பெருமக்களே, மண்டோதரி இந்திரஜித்தனுக்கு தாயாக இருந்திருக்கலாம். ஆனால் மண்டோதரியினுடைய இந்த புலம்பலுக்குள்ளே கம்பனின் தாய்மை ஒளிந்திருப்பதால் தான் இவ்வளவு உணர்ச்சி மயம் அதற்குள்ளே. தாய் வேறு, தாய்மை வேறு. ஒரு மனிதன் கவிஞனாக மாறலாம், புலவனாக மாறலாம், ஒரு படைப்பாளியாக மாறலாம். தான் படைக்கும் கதாபாத்திரங்களைப் போலவே அவனும் தன்னுடைய அந்த பாவங்களை மாற்றி மாற்றி எழுதலாம். ஆனாலும் கூட அந்த கதாபாத்திரங்களை காலத்திற்கும் வெல்ல வைத்து, யுகம் கடந்து போச்சுமா, திரேதா யுகத்தில் நடந்தது, அப்புறம் துவாபர யுகம் முடிஞ்சு இப்ப கலியுகம் பாதி போயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கும் மண்டோதரியினுடைய அந்த சிரமத்தை சொன்னா நமக்கு அடிவயிறு கலங்குது இல்ல. ராவணனுடைய சிறப்பை பேசினால் ஓ இவ்வளவு பெரிய சிவபத்மனா என்று நமக்கு மனம் நினைக்கிறது இல்லையா? தசரதனுடைய ஆட்சி சிறப்பை சொன்னால் நாமே பட்டம் சூட்டி கொண்டது போல நமக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது இல்லையா? யாரோ ஒரு மலைக்குல மங்கை, தாரை என்ன வானர பெண்மணி, அவளுக்கு மங்கள சிந்தூரம், அந்த மங்கள குங்குமம் போய்விட்டது என்று சொன்னால் நம் வீட்டு பெண்ணுக்கு நடந்தது போல ஒரு பதைபதைப்பு வருகிறது பாருங்கள். தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய காப்பியத்தை கற்பவர் மனதிற்குள்ளும் தாய்மை உணர்வை ஊட்டிய காரணத்தினால் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றொரு தாய் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.